நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை சொன்னார்கள், கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலே எழுந்திருப்பீராக, எழுந்து பாங்கு சொல்வீராக, அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவீராக. நாம் பயங்கரமான சிரமத்தில் இருக்கிறோம், பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய உள்ள மன குழப்பத்தில் இருக்கிறது, அது ஏதாவது ஒரு வேலை செய்து கடுமையான அலுப்பில் இருக்கிறோம். நாம் நிம்மதிக்காக ஏதாவது ஒரு குளத்தில் போய் குளிப்போம், அது ஒரு தோட்டத்தில் போய் நாம் ஓய்வாக இருப்போம், அல்லது புத்தகம் படிப்போம், தொலைக்காட்சி பார்ப்போம், அல்லது செல்போன் பார்ப்போம். இதுதான் நமக்கு நிம்மதி என்று நாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு சுமை, ஒரு பணிச்சுமை ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள். தொழுகை என்பது துனியாவுடைய எண்ணங்களை எல்லாம் விட்டு நீங்கி இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் வரும் பொழுது துனியாவுடைய எல்லா கஷ்டங்களும் அவருடைய சிந்தனையை விட்டு நீங்கி விடுகிறது. அவர்கள் மிகப்பெரிய நிம்மதியை பெறுகிறார்கள். அத நபியானாய் சொன்னார்கள், கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவ கலிமாவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கடமை, முக்கியமான அமல் தொழுகை என்பதாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கும் இறைவனை நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நமக்கும் இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தமே, உடன்படிக்கையே, வாக்குறுதி தொழுகை என்பதாகும். ஃபமன் தரக்கஹா, யார் அந்த தொழுகையை புறக்கணிக்கின்றானோ, விட்டு விட்டானோ, ஃபகத் கஃபர், அவன் இறைவனுக்கு நன்றி கெட்ட பாவியாக ஆகிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மறுமை நாளில் முதலாவது விசாரணை தொழுகையை பற்றித்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அனிஸ்ஸலா, மறுமை நாளில் ஒரு அடியான் முதலாக விசாரணை செய்யப்படுவது தொழுகையை பற்றித்தான். ஃபைதா சலுஹத், அந்த தொழுகை சரியாக அமைந்திருக்கும் என்றால், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான், அவன் சொர்க்கவாசியாக மாறிவிட்டான். வைதா ஃபஸதத், அந்த தொழுகை பால்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டமடைந்து விட்டான், அதாவது அவன் நரகத்திற்கு உரியவனாக மாறிவிட்டான். நம்முடைய தொழுகையை நாம் உயிரோட்டமான தொழுகையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னிலையில் நாம் நிற்கும் பொழுது நமக்கு ஹுஷூ என்று சொல்லக்கூடிய அடக்கம், பணிவு என்பது மிக மிக முக்கியமானதாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய முதல் பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அடக்கத்தையும் பணிவையும் பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது நாம் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம். இறைவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நாம் பணிவையும் அடக்கத்தையும் பேணுவது மிக மிக முக்கியமானதாகும். நம்முடைய உள்ளத்தை புற சிந்தனைகளில் இருந்து நாம் அகற்றி, படைத்த இறைவன் நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடிய இறைவன், நம்முடைய உள்ளத்தையும் வெளிப்புற செயல்பாடுகளையும் அறியக்கூடிய இறைவன். சாதாரண மனிதர்களுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது அவர்கள் நம்முடைய வெளிப்புற செயல்பாடுகளை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது நம்மை படைத்த இறைவன் நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைப்பதையும் அறிகின்றான், நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிகின்றான், நம்முடைய புற செயல்களையும் அல்லாஹ் அறிகின்றான் என்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் தொழுகையில் ஈடுபாடு மிக்கதாக, தேவையற்ற காரியங்களை விட்டும் நீங்கியதாக நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் இறைவனுக்கு முன்பாக உள்ள அடக்கம், இறைவனுக்கு முன்பாக உள்ள ஒரு பணிவு. யாருடைய தொழுகையில் இந்த அடக்கம், பணிவு இல்லையோ அவனுடைய தொழுகை உயிரற்ற ஒரு உடலை போன்றதாகும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், எவர்களிடம் பணிவு இல்லையோ, இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்கின்ற அந்த உள்ளட்சம், பணிவு, அடக்கம் எவர்களிடம் இல்லையோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை என்பது மிக பாரமானதாக இருக்கும். ஒருவன் தொழுகையில் நிற்கும் பொழுது அவனுடைய தொழுகையில் பணிவு இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அது உயிரற்ற உடலை போன்று அந்த தொழுகையினால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரலஹுன்னல்லாஹு அலா அப்திஹி, ஐங்கால தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான். மன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன வ ஸல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, அந்த தொழுகைகளுக்குரிய ஐங்கால தொழுகைகளுக்குரிய உதுவை ஒருவன் அழகிய முறையில் செய்து, வ ஸல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றி தொழும் பொழுது, வ அத்தம்ம ருக்கூஅஹுன்ன வ சுஜூதஹுன்ன வ ஹுஷூஅஹுன்ன, அந்த தொழுகையில் அவன் செய்யக்கூடிய ருக்கூவையும் சஜிதாவையும் அந்த தொழுகையில் பேண வேண்டிய பணிவையும் அடக்கத்தையும் முழுமையான முறையில் ஒருவன் நிறைவேற்றினால், கானலஹு இன்தல்லாஹி அஹதுன் அயஃபிர லஹு, அவனை மன்னித்தே ஆக வேண்டும் என்ற உடன்படிக்கை வாக்குறுதி அவனுக்காக அல்லாஹ்விடம் உறுதியாகி விடுகின்றது. வமல்லம் யஃபல் தாலிக, இவ்வாறு யார் தொழவில்லையோ, அழகிய முறையில் யார் உது செய்யவில்லையோ, சரியான நேரத்தில் தொழுகைகளை யார் நிறைவேற்றவில்லையோ, தொழும் பொழுது ருக்கூவையும் சுஜூதையும் தொழுகையில் பேண வேண்டிய பணிவையும் எவர்கள் சரியான முறையில் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த உடன்படிக்கையும் கிடையாது. அவர்களுடைய பாவங்களை மன்னித்தாக வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்விற்கு கிடையாது. இன்ஷா கஃபர லஹு இன்ஷா அஸபஹு, அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில் மிக பெரிய அளவில் ஈடுபாட்டோடு தன்னுடைய மனதை இறை நினைவில் லயிக்கை செய்து அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியில் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை சொன்னார்கள், கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலே எழுந்திருப்பீராக, எழுந்து பாங்கு சொல்வீராக, அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவீராக. நாம் பயங்கரமான சிரமத்தில் இருக்கிறோம், பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய உள்ளம் பயங்கரமான மன குழப்பத்தில் இருக்கிறது, அது ஏதாவது ஒரு வேலை செய்து கடுமையான அலுப்பில் இருக்கிறோம். நாம் நிம்மதிக்காக ஏதாவது ஒரு குளத்தில் போய் குளிப்போம், அது ஒரு தோட்டத்தில் போய் நாம் ஓய்வாக இருப்போம், அல்லது புத்தகம் படிப்போம், தொலைக்காட்சி பார்ப்போம், அல்லது செல்போன் பார்ப்போம். இதுதான் நமக்கு நிம்மதி என்று நாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு சுமை, ஒரு பணிச்சுமை ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள். தொழுகை என்பது துன்யாவுடைய எண்ணங்களை எல்லாம் விட்டு நீங்கி இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் வரும் பொழுது துன்யாவுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லா விதமான அலுப்புகளும் அவருடைய சிந்தனையை விட்டு நீங்கி விடுகிறது. அவர்கள் மிகப்பெரிய நிம்மதியை பெறுகிறார்கள். அதை நபியானாய் சொன்னார்கள், கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தன்னுடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க அந்த தொழுகையை பற்றிய சிந்தனையில், இறைவனுடைய எண்ணத்தில், இறைவனுடைய பயத்தில் அவர்கள் லயிக்க செய்திருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது வஃபி ஸத்ரிஹி அஸீஸுன் கஅஸீஸில் மிர்ஜல், கொதிக்கக்கூடிய கலன், கொதிகலன், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்கும் பொழுது எப்படி ஒரு சப்தம் ஏற்படுமோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது, அவர்கள் இறைவனுடைய வசனங்களை ஓதும் பொழுது அதில் முழு ஈடுபாட்டோடு ஈடுபடுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய அழுகையை அடக்குவார்கள், விம்மி அழுவார்கள். அந்த விம்மி அழுவது, அந்த சப்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னார், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்கும் பொழுது எப்படி சப்தம் ஏறுமோ அது போன்று நபிகள் நாயகத்துடைய நெஞ்சிலே அந்த சப்தத்தை நாங்கள் உணர்வோம் என்று அருமை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையில் முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, அவருடைய கால் பாதங்கள் வீங்கும் அளவிற்கு அவர்கள் தொழுகையிலே நின்று தொழுவார்கள். கால் பாதங்கள் வீங்கும் என்று சொன்னால், நமக்கு ஒரு காலில் அடிபட்டு விட்டால் அந்த வலியை நாம் உணர்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவதினால் அந்த தொழுகையில் அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை சிந்திப்பது, தொழுகையில் இறைவனுடைய எண்ணத்தில் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்துவது, அவர்கள் நீண்ட நேரம் நிற்பதினால் கால் வீங்கிவிடும். வீங்குவது கூட தெரியாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு ஈடுபாட்டோடு தொழுகையில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நம்முடைய தொழுகையை நாம் எப்படி இறைவனுக்கு பணிந்த தொழுகையாக, இறைவன் முன்னால் அடங்கி நிற்கின்ற தொழுகையாக எப்படி ஆக்குவது? தொழுகைக்கு நாம் முன்கூட்டியே தயாராக வேண்டும். தொழுகையில் நாம் பணிவை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இகாமத் சொன்னவுடன் ஓடோடி வருவதனால் அந்த பணிவு என்பது முழுமையாக கிடைக்காது. தொழுகையை முன்கூட்டியே தொழுகைக்கு தயாராக வேண்டும், ஒது செய்ய வேண்டும், வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்படுகிறது, மாகான யஸ்னவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வார்கள். வீட்டில் உள்ள வேலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஃபஇதா ஹலரத்திஸ் ஸலா, தொழுகை நேரம் வந்துவிடும் என்றால் ஹரஜ இலஸ் ஸலா, தொழுகையை நோக்கி வெளியேறி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி. தொழுகைக்கு முன்கூட்டியே நாம் தயாராக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அவனுக்கு அடிபணிந்து வாழ். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நாம் இதை தொழுகையில் இது மிக அவசியமாக இந்த இஹ்சான் என்ற தன்மை, அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அந்த பணிவு அடக்கம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து சுன்னத்தான தொழுகைகளை தொழுது விட்டு குர்ஆனை ஓதிவிட்டு இறை நினைவிலேயே நாம் இருந்து அந்த தொழுகையில் ஈடுபடும் பொழுது அது ஒரு பணிவை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது, ஒரு அடக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸாஜித், ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம். இது நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது அதை கண்டித்து அருளப்பட்ட வசனம் என்றாலும், நாம் எந்த அளவிற்கு தொழுகைக்காக அழகிய முறையில் ஆடை அணிய முடியுமோ, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அந்த அளவிற்கு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது தொழுகையில் நமக்கு பணிவை ஏற்படுத்தும். படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வரும் பொழுது எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், நறுமணம் பூசி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தலையை படிய வாரிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தூய்மையான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? ஒவ்வொரு தொழுமிடத்திலும் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இறை கட்டளையின் வெளிப்பாடுதான் இது. நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் தொழுகைக்காக நம்மை அலங்கரித்துக் கொள்வது சிறந்தது. வீட்டில் தொழுதாலும் சரி, நாம் சிறந்த ஆடையை அழகிய முறையில் இறைவனுக்கு முன்னால் தொழப்போகிறோம் என்ற நிலையில் அழகிய ஆடை அணிந்து தொழுவது நமக்கு தொழுகையில் பணிவை ஏற்படுத்தும். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பித்தான். இந்த 5 கட்டளைகளை நீங்களும் செய்ய வேண்டும், இஸ்ரவேல சமுதாயமும் அமல்படுத்துமாறு உத்தரவிட வேண்டும். கொஞ்ச நேரம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை வந்து அதை மக்களுக்கு சொல்வதற்கு தாமதப்படுத்தி விடுகின்றார்கள். உடனே அங்கே இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் 5 கட்டளைகளை இஸ்ரவேல சமுதாயத்தில் விதித்திருக்கின்றான், அந்த மக்கள் அதை அமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றான், நீங்கள் அதை சொல்ல போகிறீர்களா, உங்களுக்கு முன்னால் நான் சொல்லட்டுமா? உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீ சொல்லிவிட்டால், அக்ஷா இன் சபகனி பிஹா அயுக்ஸஃப பி அவ் அஸப், எனக்கு முன்பாக நீங்கள் அதை முந்தி சொல்லிவிட்டால் பூமி என்னை விழுங்கி விடுமோ, அதுதான் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன், நானே அதை அறிவித்து விடுகிறேன் என்று மக்களிடம் வந்து அறிவிக்கிறார்கள். பைத்துல் முக்கத்தஸ் பள்ளி வாசல் எல்லாம் நிரம்பி வழிகிறது.
மக்கள் எல்லாம் ஒவ்வொரு உயரமான பகுதிகளிலும் சுவர்களின் மீதும் ஏறி நிற்கிறார்கள். அப்படியே பள்ளிவாசல் நிரம்பி வழியும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 5 கட்டளைகளையும் அறிவிக்கின்றார்கள். அந்த 5 கட்டளைகளில் இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு உத்தரவிட்டிருக்கின்றான். இதா சல்லைத்தும் ஃபலா தல்தஃபிது, இறைவனுக்கு முன்னால் தொழும் பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை திருப்பாதீர்கள். தலையை திருப்பது, அங்க திருப்பது, கண்ணை திருப்பது, மேற்க பார்க்கிறது, மேல பார்ப்பது, இது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். என்ன காரணம்? ஃபஇன்னல்லாஹ யன்சிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபி ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் தொழுகையில் திரும்பாமல் இருக்கும் காலமெல்லாம் தன்னுடைய முகத்தை அந்த அடியானுடைய முகத்துக்கு நேராக வைத்திருக்கின்றார். நாம் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய முகம் நம்முடைய முகத்திற்கு நேராக இருக்கிறது. நாம் மிகப்பெரிய ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ அதிகாரியை சந்திக்க போகும் பொழுது அவர் நம்மை நோக்கும் பொழுது நாம் வானத்தை பார்த்தால், வடக்கை பார்த்தால், தெற்கை பார்த்தால் அதை அவர் மரியாதையாக கருதுவாரா? சாதாரண மனிதர்களை அப்படி கருத மாட்டார் என இருக்கும் பொழுது படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம். நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடிய இறைவன், நம்முடைய உள்ளம் பணிந்து விடும் என்றால் உறுப்புகள் பணிந்து விடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாக ஆகிவிடும் என்றால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியில்லை என்றால் பால்பட்டு விடும் என்றால் உடல் முழுவதும் பால்பட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது பல்வேறு காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த பணிவிற்கு வரவில்லை. உள்ளம் தொழுகையிலே லயிக்கவில்லை. உள்ளம் தொழுகையில் லயித்து விடும் என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் பயந்து அது அஞ்சி நடுங்கி அடக்கத்துடன் இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தொழும் பொழுது அவனுடைய முகத்தை நம்முடைய முகத்திற்கு நேராக வைக்கின்றான். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சில நபி தோழர்கள் தொழுகையிலே தங்களுடைய முகங்களை வானத்தை நோக்கி திருப்புகிறார்கள். படைத்த இறைவன் நம்முடைய முகத்திற்கு நேராக தன்னுடைய முகத்தை வைத்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது தொழுகையிலே வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்தினார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா என்தஹியன் அக்வாமுன் இர்ஃபஉ அப்சாரஹும் இல ஸமாஇ ஃபிஸ் ஸலாத், தொழுகையிலே தங்களுடைய பார்வைகளை வானத்தை நோக்கி திருப்புகிறார்களே, அந்த மக்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளட்டும். அவுலா தர்ஜு இலைஹிம் அப்சாரு, அல்லது அவருடைய பார்வை அவர்களுக்கு திரும்பாமலே போகட்டும். எப்பேற்பட்ட இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம். நம்முடைய இறைவன் தொழும் பொழுது நம்மை முன்னோக்குகிறான். அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஒரு பணிவற்ற முறையில், அடக்கமற்ற முறையில் நாம் பார்வையை மேல் நோக்கி உயர்த்தலாமா? அதை நம்பாதவர்கள், அந்த தன்மை இல்லாதவர்கள் உயர்த்துவார்கள். அப்ப இவ்வாறு பார்வையை உயர்த்துவது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கேட்டை உண்டாக்கிவிடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். தொழுகை என்பது நாம் அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய உரையாடல். தொழுகையில் நாம் அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது அல்ஹம்து சூரா ஓதுகிறோம். இந்த அல்ஹம்து சூராவை அல்லாஹ் தொழுகை என்று குறிப்பிடுகிறான். கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், நான் தொழுகை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா ஓதாவிட்டால் தொழுகை கூடாது. அப்ப அந்த அல்ஹம்து சூராவிற்கு அல்லாஹ் தொழுகை என்று பெயர் வைத்து, நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் இரண்டாக பிரித்திருக்கின்றேன். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுவான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இந்த வசனத்தை பொருளை மனப்பாடம் செய்து உள்ளத்தில் நாம் அந்த பொருளை உணர்ந்து ஓதுவது முடியாத காரியமா? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவிலா அருளாளன், நிகரிலா அன்பாளன் என்று அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுவான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை போற்றி விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான், என்னை கௌரவப்படுத்தி விட்டான். ஃபௌவல இலைய அப்தி, என்னுடைய அடியான் தன்னுடைய காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். ஒரு அடியான்
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என் அடியானுக்கு மத்தியில் உள்ளது. வலி அப்தி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து நாம் ஓதுகிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழியை பற்றிய அறிவையும் தா, எங்களுடைய உள்ளத்தை அந்த நேர்வழியில் நீ கொண்டு செல்லவும் செல், நேர்வழியில் எங்களை நீ வழி நடத்தி செல். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய நேரான வழியில், கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களும் அல்ல, வலல்லாலின் வழியேற்றி சென்றவர்களும் அல்ல. நீ எந்த மக்களுக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுக்கு சரியான பாதையை காட்டிய வழி நடந்ததினால் அவர்கள் உன் அருளை பெற்றார்களோ அது போன்ற நேர்வழியை எங்களுக்கும் வழிகாட்டிய அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை செலுத்து என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், வலி அப்தி மா சஅல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும். தொழுகை என்பது அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உரையாடல். தொழுகையிலே நாம் என்ன ஓதுகிறோம் என்பதை தெரிந்து ஓதுவது தொழுகையில் நமக்கு அடக்கத்தை உண்டாக்கும். அல்லாஹ் அக்பர் என்னுடைய அர்த்தம் தெரியாதா? தொழுகையில் நாம் வருகின்றோம், தொழுகை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர், என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன், என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய குடும்பத்தை விட இப்போ நான் தொழுகைக்காக வந்து விட்டேன், என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன். அல்ஹம்து சூராவுடைய அர்த்தத்தை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள முடியாதா? அல்லாஹ் அக்பர் என்று நாம் ருக்கு செய்யும் போது சுப்ஹான ரப்பியல் அஸீம், மகத்துவமிக்க என்னுடைய இறைவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, எவன் அல்லாஹ்வை போகிறானோ அவனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் செவியுறுகிறான். அந்த இமாம் சொல்லும் போது அந்த அர்த்தத்தை நம்முடைய மனதில் கொண்டு வந்து ரப்பனா லக்கல் ஹம்த், இறைவா உனக்கே எல்லா புகழும், தொழுகையில் நமக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தும். அல்லாஹ் அக்பர் என்று நாம் சஜிதா செய்யும் பொழுது சுப்ஹான ரப்பியல் அலா, மிக உயர்வு மிக்க என்னுடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அத்தஹியாத்துடைய அர்த்தங்கள் தொழுகையில் நாம் தொழும்போது குல் ஹுவல்லாஹ் சூரா சின்ன சில அத்தியாயங்களுடைய நாம் அரபி மொழி படிக்காதவர்களாக இருந்தாலும் எதையெல்லாமோ நாம் மனப்பாடம் செய்கிறோமே, அல்லாஹ்வுடைய வசனங்களின் பொருளை மனப்பாடம் செய்து அதை நாம் ஓதும் பொழுது அந்த அர்த்தத்தை நம்முடைய மனதில் கொண்டு வந்து நாம் ஓதும் பொழுது அது தொழுகையில் நம்மை ஈடுபாடாக ஆக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் இது பரக்கத் நிறைந்தது, லியதப்பரு ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அதை நாம் நம்முடைய மனதில் அந்த அர்த்தத்தை நினைத்து ஓதும் பொழுது அது நமக்கு ஒரு தொழுகையில் ஒரு ஈடுபாட்டை புற சிந்தனைகளை விட்டும் அது நம்மை காப்பாற்றும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி தன்னுடைய இறைவனோடு உரையாடுகிறான், ஃபல் யன்துர் மா யுனாஜி, அவன் இறைவனோடு என்ன உரையாடுகிறான் என்பதை சிந்திக்கட்டும். ஏதோ நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு சடங்கா? தொழுகை என்பது சடங்கா? சடங்கு அல்ல. தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், உரையாடும் பொழுது அவன் என்ன உரையாடுகிறான் என்பதை சிந்திக்கட்டும். நபிகள் நாயகம் எப்பொழுது சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், மக்கள் எல்லாம் தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். வஅலத் அஸ்வாத்துஹும் பில் கிராஅ, கிராஅத்தில் எல்லாரும் சத்தம் போட்டு ஓதுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், எல்லாரும் நீங்க சத்தமிட்டு ஓதுனீங்கன்னு சொன்னோம்னா யார் ஓதுறது, நீ என்ன ஓதுனீங்க நமக்கு என்ன விளங்கும்? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வோடு உரையாடுகிறீர்கள், ஃபல் யுனாஜி ஃபல் யன்துர் மா யுனாஜி, அவன் என்ன உரையாடுகிறான் என்பதை சிந்திக்கட்டும். வலா யஜ்ஹர் பஅதுக்கும் அலா பஅதின் பில் குர்ஆன், ஒருவருக்கொருவர் சத்தமிட்டு குர்ஆனை ஓதாதீர்கள். குர்ஆனை சத்தமிட்டு ஓதினாலே தொழுகையில் நாம் என்ன ஓதுகிறோம் என்பதற்கு இடையூறாக ஆகும் என்றால் பள்ளிவாசல் உட்கார்ந்து கத்தி கத்தி பேசிக் கொண்டிருந்தால் தொழுகையாளிகள் சுன்னத் தொழுது கொண்டிருப்பார்கள், அறியாத மக்கள் அங்கே உட்கார்ந்து சப்தமா காஹாஹா என்று பள்ளியில் சிரிப்பது, பள்ளிவாசலில் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருப்பது. அப்ப குர்ஆனை ஓதும் பொழுதே தொழுகையாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், அவர்கள் தொழுகையில் உள்ள அடக்கத்தை பணிவை அது பாதிக்கும் என்று சொன்னால், எப்படி பள்ளிவாசல் எப்படி நம்ம தொழுகையாளருக்கு இடையூறான காரியங்களை எப்படி செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தொழுகையில் திரும்பி பார்க்கறத பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசு ஷைத்தானு மின் ஸலாத்தி அப்தி, அது ஒரு திருட்டு,
ஷைத்தான் தன்னுடைய அடியானின் தொழுகையிலிருந்து திருடி விடுகிறான். நாம காலம் ஃபுல்லா சம்பாதிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றோம், ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க வச்சுக்கிடுங்க, நம்முடைய உழைப்பு எல்லாம் வீணா போகுதா இல்லையா? நாம் அல்லாஹ்வுக்காக தொழும் பொழுது அங்கே புற சிந்தனைகள் மற்ற செயல்கள் உள்ளத்தில் ஏற்படும் என்றால் தொழுகையோட நன்மை இல்லாமல் போய்விடுகின்றது. சில நேரங்களில் ஒட்டுமொத்த தொழுகையும் அது இறைவனால் ஏற்க முடியாத தொழுகையாக, பால்படுத்தப்பட்ட தொழுகையாக அது மாறிவிடும். அதே மாதிரி தொழுகை நமக்கு ஈடுபாடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை அடக்கி கொண்டு தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க. மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று சொன்னார்கள். மலம் ஜலத்தை அடக்கிட்டு வந்து தொழுதான் வச்சுக்கிடுங்க, அது தொழுகையில் ஈடுபாடா இருக்காது. பசியை அடக்கி கொண்டு தொழுதால், அல்லது ஒரு உணவின் மீது நமக்கு நாட்டம் இருக்கிறது, உணவு முன்னால் வைக்கப்பட்டு விட்டது, தொழுதுட்டு வந்து சாப்பிடுவோம் சொன்னோம்னா தொழுகையில ஈடுபாடு என்ன செய்யாது, வராது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா குத்திமல் அஷாவு ஃபப்தவு பிஹி. நபிகள் நாயகம் காலத்தில் 2 வேளை சாப்பாடு, ஒன்று காலை சாப்பாடு, இன்னொரு மாலை சாப்பாடு. மாலை சாப்பாட்டை மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் சாப்பிடுவார்கள். சில நேரங்களில் மக்ரிப் தொழுது சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மாலை சாப்பாடு முன்வைக்கப்பட்டு விட்டால் நீங்க முதல்ல சாப்பாட்டை முடியுங்கள், கபுலான் துசல்லு சலாத்தல் மக்ரிப், மக்ரிப் தொழுகையை தொழுவதற்கு முன்பாக மாலை சாப்பாட்டை, இரவு சாப்பாட்டை நீங்கள் முடித்து விடுங்கள். வலா தாஜதுன் அஷாயி, உங்களுடைய மாலை சாப்பாட்டுக்கு முன்னால், இரவு சாப்பாட்டுக்கு முன்னால் அவசரப்படாதீங்க. பசியோட வருவாங்க, சாப்பாடு வைக்கப்பட்டு விடும், அங்க போய் தொழுவிட்டு பசி அடக்கி வைக்கப்பட்ட பிறகு அந்த சாப்பாட்டு மீது ஆர்வம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், தொழுகைக்கு வந்தால் தொழுகையில ஈடுபாடு ஏற்படாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா ஸலாத்த பி ஹல்ரத்தி துஆம் வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். உணவு முன்வைக்கப்பட்டு விட்டால், அல்லது மலம் ஜலம் சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது நெருக்கி கொண்டு வரும் பொழுது அதை அடக்கி கொண்டு தொழக்கூடாது. தொழுதா தொழுகை கிடையாது, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை என்பது அது ஈர்ப்போடு லயிப்போடு உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி அது ஒரு நமக்கு உயிரோட்டமான தொழுகையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையிலே அடக்கம், பணிவு, உள்ளத்தை இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த எண்ணத்தில் நாம் லயிக்க செய்வது அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே ஒரு திரைச்சிலையை கிப்லா திசையிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த திரைச்சிலையிலே படங்கள் இருக்கிறது. படம் என்று சொன்னால் உருவ படங்கள் அல்ல, இயற்கையான காட்சிகள், ஏதாவது ஒரு மரம், நல்ல வண்ண கலர்கள், வண்ண படங்கள் அதில் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சு சொன்னாங்க, ஆயிஷாவிடம் சொன்னார்கள், அமீதி அன்னா கிராமகி ஹாதா, ஆயிஷாவே என்னை விட்டும் இந்த திரைச்சீலையை நீ அகற்றி விடு. லா தஸாலு தஸாவீருஹு தஅயிது ஃபீ ஸலாத்தி, அதனுடைய படங்கள் எனக்கு தொழுகையிலே குறுக்கீடு செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம தொழும் பொழுது நமக்கு முன்பாக தொழுகையை விட்டு திசை திருப்பக்கூடிய வண்ண ஓவியங்கள், உயிரினங்களுடைய ஓவியத்தை வைக்கவே கூடாது. இயற்கை காட்சிகளா அதை பார்த்தால் தொழுகையில் ஒரு சிந்தனை என்ன செய்ய மாறும். சிலர் என்ன செய்வாங்க, கிரிக்கெட் வீரர்கள் அந்த ஏதாவது ஒரு தவறான வாசகங்கள் அல்லது பொதுவான வாசகங்கள் எழுதப்பட்ட பனியனோடு தொழுகைக்கு வருவாங்க, டிஷர்ட்டோட. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கிட்ட முன்னாடி அந்த வாசகம் தெரியும். சிந்தனை இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டிய சிந்தனை வேறொரு எண்ணத்தை நோக்கி கொண்டு சென்று விடும். ஏதாவது பலவிதமான டிசைன்களுடைய ஆடை அணிந்து கொண்டு தொழுகைக்கு வருவார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆடை, ஒரு விஷயம் தொழுகையை விட்டு நம்மை திசை திருப்பும் என்று சொன்னால் நம்முடைய பணிவை, நம்முடைய அடக்கத்தை, நம்முடைய சிந்தனையை மாற்றும் என்று சொன்னால் அவற்றை நாம் தவிர்த்து கொள்வது அவசியம் என்பதையும் இந்த நபிமொழிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தொழும் பொழுது நம்முடைய இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிவாசலிலே கிப்லா திசையிலே ஒரு காரலை பார்க்கிறார், எச்சியை துப்பி காய்ந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் ஷக்க தாலிக அலை, நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப ஒரு பாரமாக, ஹத்தா ருய்ய ஃபீ வஜீஹி, அவங்களுடைய முகத்துல அந்த கவலை அப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் தெரிகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, கவலையோடு சொன்னாங்க, இன்ன அஹதக்கும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி, உங்களை ஒருவர் தொழுகையிலே நிற்கும் பொழுது இன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனோடு உரையாடுகிறார். இன்ன ரப்பஹு பைனஹு வ பைனல் கிப்லா, அவருக்கும் கிப்லாவிற்கும் முன்னால் அவருடைய இறைவன் இருக்கின்றான். எனவே ஃபலா யபுஸகன்ன கிப்லத்திஹி, நீங்கள் தொழும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் உமிழ்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் இடதுபுறமாக உமிழ்ந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு மண் தரையா இருந்துச்சு. அல்லது நீங்கள் கால்களுக்கு கீழால் சலியை உமிழ்ந்து கொள்ளுங்கள், மண்ணை அதன் மீது நீங்கள் மண்ணை கொண்டு மூடி விடுங்கள். அல்லது நபிகள் நாயகம் தன்னுடைய மேலாடையின் ஒரு பகுதி எடுத்து அதில் உமிழ்ந்து அதை நன்றாக கசக்கி அல்லது எஃபால் ஹாக்கதா, இவ்வாறு செய்து கொள்ளுங்கள்.
கிப்லாவை முன்னோக்கி உம்முல் நபிகள் நாயகம் அதை எப்படி பார்க்கிறார்கள்? அது நம்முடைய தொழுகையை பாழாக்கிவிடும். ஒரு மூமின் தொழும் பொழுது இறைவனை எப்படி நாம் எந்த எண்ணத்தில் தொழ வேண்டும், எவ்வளவு ஈர்ப்போடு தொழ வேண்டும் என்பதை இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு அமல். நாம் குனிந்து நிமிர்வது, நேரத்தை நாம் செலவிடுவதை அது வீணாகிவிடக்கூடாது. அந்த தொழுகையை உயிரோட்டமான தொழுகைகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவையெல்லாம் அந்த உயிரோட்டத்தை பாதிக்கும் என்று சொன்னார்களோ அதை விட்டு நீங்கிய தொழுகையாக, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக நாம் நம்முடைய தொழுகையை அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய முயற்சி செய்ய முயற்சி செய்ய நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திற்கு பணிவை, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் பணிவை தருவான். நாம் செய்ய வேண்டியது முயற்சி. அல்லாஹ் அவனை நோக்கி யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பாதையை காட்டுவோம் என்று கூறுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை பணிவு மிக்க தொழுகையாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.